நம்ம ஒன்று நினச்சிட்டு பண்ணுவோமா, ஆனால் அது நடக்கிறது வேறு மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான். காலையிலேருந்து மழையே பெய்யலை, மழை வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்து துவைச்சி போட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா மதியத்துக்கு மேலே மழை அடித்து ஊற்றி பிடிச்சி துணி எதுவுமே காயவே இல்லை. ஒரே தான் காலையில் வரைக்கும் காயட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஊரில் சந்தையாக வீட்டில் காய் எதுவும் இல்லைன்ட்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் சந்தைக்கே கிளம்பணும். ஏன்னா அங்கே போனால் எப்படி லேட் ஆயிரும்ன்ட்டு வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு தான் போனோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழையே இல்லை. சந்தைக்கிட்ட போனோடனே லைட்டாக மழை தூர வச்சிருச்சு. பெருசாக பெய்யுன்னு தான் நினச்சோம், ஆனால் லைட்டாக தூரலோடு அப்படியே விட்டுருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தியோட புதன்கிழமை சந்தை குமாரத்தில் போட்டிருப்பாங்களா, அங்கே போனது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் தான் வந்திருக்கோம். எனக்கெல்லாம் காய் எப்படி பார்த்து வாங்குறதுனே தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் அவங்க சொல்ல தான் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். முத்துனது அதெல்லாம் தெரியாது, பூச்சி இல்லாதது வேணால் நான் பார்த்து எடுத்து போடுவேன். அவங்க கொஞ்சம் பிஞ்சா காயெல்லாம் நல்லா பார்த்து எடுத்து போடுவாங்க. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மழையில் கொஞ்சம் நனைஞ்சிருந்துச்சா காயெல்லாம், அதெல்லாம் அப்படியே காய வச்சுட்டு காலையில் போல் எடுத்து வைக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.